தூக்கிட்டு போய் கற்பழிச்சு அந்த அம்மா உடம்புல ஒட்டு துணி இல்லாம அந்த அம்மாவோட உடம்புல தீய வச்சு சுட்டு அம்மனமா பட்டு போட்டோ எடுத்து வீடியோ போட்டுட்டான். சமூக வலைதளம் வந்துச்சு. அந்த குற்றவாளியை இன்ன வரைக்கும் காவல்துறை கைது செய்யல. தேனி பஸ் ஸ்டாண்ட்ல நைட்டு வேலை பார்த்த நம்முடைய தாய்மார அங்க இருக்கிற சாதிக்காரன் பாலியல் வன்முறை செஞ்சான். காவல்துறை அவன் கெண்டக்கால் மயில கூட நம்மள வந்து போராட்டம் பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாதுங்க. பேசுற வீடியோ எடுத்துருக்காங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி காவல்துறை. ஆனா இங்க இருக்கிற ஒரு மணி நேரத்துல காவல்துறை எவன் இந்த குற்றத்துக்கு காரணம் கண்டுபிடிக்கலாம். பாபுவோட செல்போனை ட்ரைஸ் பண்ணா அவர் யார் யார்கிட்ட பேசுறாங்க ஆயிஷா கல்லாசிட்டா நம்மளுடைய செல்போனை ட்ரைஸ் பண்ணா யார் யார்கிட்ட பேசுகிறத முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் காவல்துறை தயாரில்லை. ஏன்னா நம்ம சாதி நான் சொல்றேன், நம்ம சாதி வெறுமனைய கூடி கிடைக்கிற சாதி. அதனாலதான் மற்ற சாதிக்கான நம்மளை வந்து நம்ம தெருவு புறமுடி அருந்ததி சர்வத்தினோட ஸ்கேவெஞ்சர்ஸ் காலனிங்க துப்புரவு பணியாளர் இருக்குங்க. என்ற சாதிக்கான இருக்க தெருவுங்க. நம்ம ஊர்ல கோயில் கூட இருந்தா கூட சக்கரைய முடியல கோயில் கூடங்க. நம்மளுடைய முத்திரையை மாத்தணும். எங்களுடைய அமைப்பு சார்பா திராவிட அமைப்பு சார்பா நாங்க சொல்றது துப்புரவு பணி என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு விடணும். என் அப்பா படிக்கல பிஎல்லாம், என் தாத்தா படிக்கல பிஎல்லாம், என் பையன் படிச்சுட்டு அந்த வேலைக்கு போகணும் நினைக்கும். ஆனா நம்ம இடத்துல அந்த வேலைக்கு வரனாலதான் இங்க இருக்கிற எல்லா சாதிக்காரும் நம்மள கொடுத்து அவன் பேரப்பி அவனை அள்ளு அவன் வீட்டு மொத்தத்தை அவனை அள்ளி சொன்னான். அன்றதுக்கு ஒரு சாதியம் பேரருக்கு ஒரு சாதியம் இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்கு. நம்ம அதனாலதான் பார்க்கலாம் பீனால கேவலம் பார்ப்பான். நம்ம பீயாடுறோம் எவ்வளவு கேவலமா பார்ப்பான். என்னைய கேட்டா இங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்க அவ்வளவு குப்பையும் இங்க இருக்கிற ஈவாஸ் வந்து கொட்டணும். கொட்டி ஈவாஸ் போற அளவுக்கு ஆகணும். அதுதான் போராட்டம். நீங்க நம்மள கேவலமா பாத்துக்கிட்டு நாம வந்து அணிதர மாட்டோம் இருக்கோம். இங்க இருக்கிற அத்துணை பேராட்சியை பேசுங்க. சொந்தக்கார பந்தக்கார குஸ்திக்கார இங்க வர சொல்லுங்க. நாம எந்த அளவுக்கு உட்கார்ந்துக்கோமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய விஷயம் பேசப்படும். பஸ் உடைச்சா புடிச்சு கொண்டு போய் ஜெயில அடைச்சலாம், முடிஞ்சு போச்சு. அடுத்த எவனும் போராட்டம் பண்ண வரமாட்டான். ரோட்டம் மறைச்சா புடிச்சு கொண்டு போய் மண்டபத்தில் வச்சிருவான், சாயந்தரம் வரட்டி விட்டுருவான். ஆனா இங்க உட்கார பதில் சொல்லி ஆகணும். பத்திரிகையில செய்தி வரும், இருக்கிற வலைதளங்கள்ல செய்தி போகும். இருக்கிற எம்எல்ஏ எம்பி அத்தனை பேர் பதில் சொல்லணும். நம்ம கூட்டத்தை எந்த அளவுக்கு சொன்னா நம்மளுடைய அளவு மாற்றம் தான் நம்முடைய போராட்டத்துடைய பண்பு மாற்றம். எந்த அளவுக்கு மக்களை தேடுறோமோ அந்த அளவுக்கு மக்களை நான் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னையா உட்கார்ந்தே இருக்கும், உட்கார்ந்துதான் நம்மளுக்கு பலம். வெளியே போயிட்டா புடிச்சிட்டு போயிருவான், அசமாதம் பண்ணிட்டான்னு சொல்லி கடையை உடைச்சுட்டான், கடையை திட்டம் கேஸ் போட்டுருவான். உட்கார காவல்துறைக்கு தலைவலி. ஏன் உடம்புல போலீஸே இல்லையா அவனை தேடி கண்டுபிடிக்க நீங்களா வீட்டுக்கு போக எங்க வேலையை பார்க்க விடுவாங்க போலீஸ். நீங்க போனாலும் நாங்க அவங்களை பிடிக்க முடியாது. காவல்துறை நடிகை வீட்டு நாய் காணாம போனா அன்னைக்கு நைட்டே கண்டுபிடிச்சுவாங்க காவல்துறை. ஆனா சென்றவனுடைய சாவுக்கு காரணமான இருக்கிற ஒரு பெண்மணி இங்கே இருக்காங்க நமக்கு தெரியும். காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு மேல இருந்த அழுத்தம் இருக்கு, விஷயத்தை முடிச்சு கொடுக்க பேசுறாங்க. ஆனா நாமெல்லாம் பிரதமான போல இந்த ஒரு நபர் சாகக்கூடாது உறுதியா இருக்கும். என்னமா ஒரு அம்மாவை அம்மனமா கற்பழிச்சு போட்டு போயிட்டான். இந்த வரைக்கும் நியாயம் கிடைக்கல. எவ்வளவோ வன்கொடுமை நடந்திருக்கு, அவ்வளவு தாங்கிட்டு இருக்கோம். போன ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் நீங்க கொரோனா நேரத்தில் வேலை செஞ்சா உங்களுக்கு ரெட்ட சம்பளம் தானாரு. ரெட்ட நாமத்தை போட்டு போயிட்டான் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு ஆளை போட்டு காலை கழுவி சுத்தம் பண்ணாங்க. ஆனா குடிக்க தண்ணி தர மாட்டேன். இங்க இருக்கிற எந்த அதிகாரியும் வீட்டுக்குள்ள பேசி அழைக்க தயார் கிடையாது. நம்ம சம்பளத்துல கொடுக்குற யூனிஃபார்ம் போட்டோ பிடிச்சி பேப்பர்ல போடுவான். யாரு காசு? நம்ம அப்பா வீட்டு காசு. நம்ம உழைப்பு அதை பிடிச்சி போட்டோ எடுப்பான். இதெல்லாம் மாத்தணும். நாம சுயமரியாதை இருக்கு. நம்ம தோழர்கள் துப்புரவு பணிக்கு போயிட்டு அதே யூனிஃபார்மோட இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டா சட்டையை கண்டுபிடிச்சு சம்பளம் வெள்ளை சட்டை போட்டு எம்எல்ஏ மாதிரி வாங்க. போலீஸ் என்ன சம்பளம் வாங்குறதோ அதுக்கு நிகரான சம்பளம் வாங்குறோம். அவங்க என்ன வேலையை செய்றீங்களோ அதை விட ஒருபடி மேல வளர்ச்சணும். சாக்கடை அடிச்சா போலீஸ் வந்து அடத்துல எடுத்துருவாங்களா? கொரோனா நேரத்தில் இந்த நாட்டில் இருக்க எல்லாரும் வெளியே வர பயண நேரத்தில் நம்ம உயிரை கூட மதிக்காம இன்னைக்கு ரோட்ல வந்து வேலை செஞ்சோம். மற்ற சாதிக்காரன் உயிரோட இருக்கணும், நோய் பரவக்கூடாது, நம்ம உயிரை கூட மதிக்க மாட்டோம். நம்ம கொடுக்குற மரியாதை நீ எல்லாம் வாய் பேசுற, நீ வந்து நேர்த்தியா இருக்கக்கூடாது. நம்ம ஆட்கள் கூட அவர் நேர்த்தி எனக்கு போராமப்பட்டிருப்பீங்க. நேற்று வரைக்கும் நான் கூட குப்பைல சொல்லமான, நேற்று வரைக்கும் நான் கூட தெருக்கூட்ட சொல்லமான நேர்த்தியாரதா விசுவாசமா இருக்கிறது. ஐயா ஐயா வேலையை மாத்திருங்க. உங்களுக்கு நான் கால கழிவு மாத்திருங்க. ஒரு பிரச்சனைனா நீங்க பேச எந்த ஐயாவும் கொய்யாவும் வரல.
கூட கும்பல்ற சக தொழிலாளர் வந்திருக்காங்க. தயவு செய்து நிறைய பேர் அதிகாரிகளுக்கு விசுவாசம் இருப்பீங்க. ஐயா அதிகாரி ஐயா ஐயான்னு சொல்லுவோம். வேறாச்சும் ஆபீஸ்ல போகும்போது செருப்பை கலந்து போவோம். அது என்ன கோயிலா? செருப்பை கலந்து வந்து போட வச்சிருக்காங்க. செருப்பை கலந்துட்டு போவோம் நம்ம. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் செருப்பை கலந்து வாங்கம்மாங்க. நாட்டாம தோல்ல துண்டப்பட்ட கூட துண்டு எடுமாங்க காவல்துறை. அந்த அளவுக்கு சாதி பித்து ஓடின நபர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியா இருக்காங்க. சீமான் இன்னைக்கு தைரியமா கடை திறப்படாக்கு போறான், மீட்டிங்ல கலந்துக்கிறான், அவனை கைது பண்ண முடியல. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் எழுதப்பட்டு 24 மணி நேரத்தை குற்றவாளியை கைது செய்யணும். இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனா என்ன செய்யுது? ஹைகோர்ட் வந்து ஹெல்மெட் போடுறது பிடிக்கும், லைசன்ஸ் 5000 ஃபைன் போடுறாங்க. டாஸ்மார்க் வாசல் டாஸ்மார்க் விற்கிறதே அரசு தானே. என்ன குடிச்சு ஏன் என்ன குடிக்க? நீ அந்த டாஸ்மார்க் கூட குடிக்கல, குடிச்சுட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் 10,000. காவல்துறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும். அதே சட்டம் தான் கையால் மலமல்லப்படாது சட்டம் இருக்கு. சாக்கடை வச்சா கூட கிளவுஸ் போட்டு தான் சாக்கடை வலிக்கணும். ரோடு பெருக்கா கூட மாஸ்க் போட்டு தான் செய்யணும். அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்க அதிகாரிகள் தயாரா இருக்காங்களா? எவனும் தயாரா இருக்காரு. சட்டம் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் எட்டி ஒதுக்குவாங்க. நாமெல்லாம் எளிய மக்கள். நம்மளை பத்தி பேசுறதுக்கு இங்க இருக்க பஞ்சாயத்து போர்டுல ஆள் கிடையாது, சட்டமன்றத்தில் ஆள் கிடையாது, பாராளுமன்றத்தில் ஆள் கிடையாது. நாம இந்த குதிரையாக சிதறப்பட்டு அரசியலா மாறல, அமைப்பாய் தரல. அதுதான் பிரச்சனை. நாம அமைப்பா மாறணும். என்னுடைய பிரச்சனைக்கு பேசுறதுக்கு நானே பேசுறேன். எத்தனை பேர் தயாரா இருக்கும்? நம்ம பையனை பிடிச்சு போனா ஏதோ வக்கீல் வீட்டு போய் காட்டு கிடக்கும். 25,000 30,000 பீஸ் கொடுத்துருவாங்க, வெளியிருக்க பார்த்தோம். ஆனா இன்னைக்கு போராடுறதுக்கு இயக்கத்தோடு இருக்காங்க, வரதுக்கு தயார். கான்ட்ராக்டர் வேலை வரக்கூடிய சம்பளம் 650 ரூபா. எவ்வளவு சம்பளம் கொடுக்காங்க உங்களுக்கு? 350 ரூபா. பாதி அடிக்கான். ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பிடாய் யூஸ் பண்ணணும், ஆசிட் 25 லிட்டர் யூஸ் பண்ணணும், ப்ளீச்சிங் பவுடர் 50 கிலோ யூஸ் பண்ணணும். 5 கிலோக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. கைகளுக்கு சோப்பு கொடுக்கணும், மாட்டான். ட்ரெஸ் மாற்றுறதுக்கு பெண்கள் மாதவிடாய் நேரத்துல தன்னுடைய உடல் சார்ந்த அந்த விஷயங்களை சரி செய்ய அறை கொடுக்கணும். ஒவ்வொரு அரசாங்கங்களையும் இருக்கு, உட்கார்ந்து டிவி பாருக்கு, டிவி இருக்கு, கேரம் போர்டு விளையாடுறான் அரசு அதிகாரிகள். ஆனா நம்ம ட்ரெஸ் மாற்ற கூட நாமள காஞ்ச சாணியை விட கேவலமாக்குற மனநிலைகள 50 வயசு இருக்க நம்ம பெரியவரை, 55 வயசு இருக்க பெரியவரை, இங்க இருக்க டீ கடையில் இருக்க டீ மாஸ்டர் 25 வயசு இருக்க பையன் பேசுறதா, ஏ முருகாங்க வாமா அந்த காபி தூள் தூக்கி தட்டுமா, உழவு டம்ளர் முக்காவாசி வெண்ணி பிடிச்சி காவாசி டீயை ஊற்றிடும். அதை வாங்கி குடிக்க நம்மளால ஓடி போய் குப்பை எடுப்பான். அதை நிப்பாடுன்னு சொல்றேன். உன் குப்பையை நீ வெளியே தட்டா, நம்மளுக்கு விசில் அடிச்சு ஆடி விட்டு குப்பையை நம்மளால ஏறி போய் தான் வாங்குவோம். அவன் வந்து தட்டணும், நம்மளால ஏறி போய் வாங்கிடுவான். இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் பேசினா சக்கிரிய பையன் எல்லாம் அரசியல் பேசுறானா, சக்கிரிய பையன் எல்லாம் சட்டம் பேசுறானா, சக்கிரிய பையனும் போராட்டம் பண்றாங்க. ADF பேசிக்கானா, ADF செங்கலா பேசிக்கணும். நம்ம என்னுடைய சாவுக்கு பேசாத ஏடி, என்னுடைய சாவுக்கு இழப்பு கேட்டு வராத ஏடி, என்னுடைய சாவுக்கு காரணமான அதிகாரியை விசாரிக்க துப்புள்ளாத வக்கில்லாத ஏடி இந்த இடத்தை மாறணும். ஏடிக்கு துணிபாடுற ஈவோக்கள் அத்தனை ஈவோவும் சரி சாதி விரும்பிச்சவங்க நம்ம பார்த்தாலே வெளியே நின்று உள்ள வராதங்க. இதையெல்லாம் நம்ம மாத்தணும்னா நாம எந்த அளவுக்கு இங்க கூடுறோமோ அந்த அளவுக்கு அரசாங்கம் பதில் சொல்லும். பஸ்ஸை மறைக்கிறதுனாலோ ரோட்டை மறைக்கிறதுனாலயோ எந்த தீர்வு கைது பண்ணி கொண்டு போயிருவாங்க. அடுத்தால ஒரு 10 பேர் கூட பயப்படுவான். போனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். போலீஸ் அதான் எதிர்பார்க்கி இங்க குடிச்சிட்டு ஏதாவது வசனம் பேசுவாங்க, எவனையாட்டு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, தூக்கிட்டு போயிடலாம், தூக்கிட்டு போனா எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. நம்ம சொல்ற தயவு செய்து இங்க உட்காருங்க, இங்க உட்கார அதிகாரிகள் வருவாங்க. நம்ம சமூக வலைதளங்களை கேட்போம். இந்த தொகுதி MLA எங்க காணவில்லையா, இங்க இருக்கிற கவுன்சிலர் எங்க, பஞ்சாயத்து தலைவர் எங்க, நம்ம கிட்ட சந்தா வாங்கின அத்தனை கட்சி இங்க வரணும். நான் ஓட்டு போட்ட கட்சி, நான் சாதியை ஒழிப்பேன்னு சொல்ற கட்சி, பெரியாரை தூக்கி பிடிக்கிற கட்சி, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற கட்சி, காமராஜரை தூக்கி பிடிக்கிற கட்சி, அத்தனை கட்சி இங்க வரணும். எல்லாரும் வீட்டு முன்னாடி போற சாக்கடை குப்பையை நம்ம என்னுடைய வேதனைக்கு, என்னுடைய சுகத்திலையும் துக்கத்திலையும் நீ வந்து பங்கு கேட்கணும், எனக்காக பேசணும். அதுதான் சனநாயகம், அதுதான் மனிதநேயம். அதைத்தான் சொல்றோம். ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு எவனும் தயார் இல்ல. தமிழ்நாட்டுக்கு காவேரியில இருந்து தண்ணி வரும்னா காவேரி நதிநீருக்காக போராடுற சாரியா இருக்கிற சக்தியா இருக்கான். முல்லை பெரியார்ல தண்ணி கேட்டு போராடுற சாரியா சக்தியா இருக்கான். இலங்கையில ஈழத்தமிழர்களை வெட்டி கொன்னா
சுட்டு கொண்டா அதுக்காக போராட்டம் பண்றதுக்கு சக்தியை முன்வச்சு செல்லிக்கலாம். எல்லாருக்காக போராடுறோம், நமக்காக பேசுறதுக்கு அத்தனை சாதியும் வரணும்னு சொல்லி நாம எல்லாரும் பேசணும். வருவாங்க, வந்தவங்களை வரவேற்போம், வராதவங்களை விமர்சனம் பண்ணுவோம். நம்முடைய போராட்டம் இருக்காத வேகம் கூட அனுமதித்த வேண்டாம் சொல்லி 4 வருஷம் பெண்கள் மட்டுமே போராட்டம் பண்ணாங்க. 4 வருஷம் மணிப்பூர் மாநிலத்தில் நாகாலாந்து ஒரு பகுதியில அங்க இருக்கிற இந்தியாவுடைய துணை ராணுவம் அங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கற்பழிச்சு கொண்டான். அங்க இருக்கிற திரவம் சரிமான ஒரு பொண்ணு 21 வயசுல என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற அந்த இந்திய துணை ராணுவம் வெளியே போற வரைக்கும் நான் அண்ணன் தண்ணி ஆகாரம் சாப்பிடணும்னு சொல்லி சாகு முறை உண்ணாவிரதாங்க. அங்க இருக்கிற காவல்துறை அந்த அம்மாவுக்கு டியூபு போட்டு சோத்தை உள்ள அனுப்புனாங்க. ஒவ்வொரு மார்ச் 8க்கும் சிறந்த வீரர் மங்கைன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு விருது கொடுத்தாங்க. அந்த விருதெல்லாம் வாங்கல. அந்த அம்மாவுடைய போராட்டத்துக்கு ஆதரவா அந்த மாநிலத்திற்கு அத்தனை பெண்களும் இந்தியாவுடைய துணை ராணுவம் அலுவலகத்துக்கு முன்னாடி பெண்கள் அத்தனை பேரும் தங்களுடைய உடையை அவுத்துட்டு அம்மனமா நின்று இந்திய ராணுவமே வெட்கப்படுற அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. உனக்கு தேவை எங்க உடம்பு எடுத்து போராட்டம் பண்ணாங்க. இந்தியாவுடைய ராணுவம் வெட்கப்பட்டு தலைமை அந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க பெண்கள். தயவு செய்து பெண்கள் நினைச்சா போராட்டத்தை மாற்ற முடியும். புருஷனை கூட்டுவாங்க, பிள்ளையை கூட்டுவாங்க, எல்லாரும் உட்காருங்க, போராடுவோம். இருக்கிற கட்சியுடைய தலைவர்கள் வருவாங்க, மற்ற கட்சி தலைவர்கள் வர வைப்போம். நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் யாரும் எண்ணிக்க கூடாது. ஆனா என்ன செய்வோம், 6 மணி நேரம் வீட்டுக்கு போகணும். இதெல்லாம் இருந்தா போலீஸ் ஈஸியா இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு பெருவாங்க. நாம எந்த அளவுக்கு கூடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும். அந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும், கைது பண்ற வரைக்கும் நம்ம உடம்பு வாங்க கூடாது. போலீஸ்கார 4 நாள் கட்சி உடம்பு வந்து அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ணட்டும், பண்ண முடியாது. நாம கூட போலீஸ் பதில் சொல்லுவோம். சும்மா தூக்கியா வந்து ரோட்ல கிடக்கிற நாய் கிடையாது. சுலைமான அவன் சாதியில இருந்து நீ வந்திருக்கான். அவன் சாயறைக்கு முன்னாடி பேசி ஆடியோ போட்டிருக்காரு, எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஆக போராட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் எல்லா மாவட்டத்துக்கு போகணும். எல்லா மாவட்டத்திலிருந்து மக்களை இங்க வர வைக்கணும். வர வரைக்கும் நம்ம போராட உத்தரவாதம் சொல்லுங்க. இல்லைன்னா இப்பவே கிளந்து போயிடும். இன்னொரு உத்தரவாதம், யாரு குடிச்சிட்டு வந்து பேச மாட்டேன் உத்தரவாதம் யாரு கொடுத்தா சொல்லுங்க. கத்தி ஆவேசமா பேசுறீங்க. குடிச்சிட்டு வர எதிர்பார்த்துட்டு இருக்கு போலீஸ். குடிச்சிட்டு நீங்க கெட்ட வார்த்தை பேசுவீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கு. குடிச்சிட்டு ஒரு பொம்பளை இடிச்சுட்டாங்க தூக்கிட்டு போயிருவான். பொம்பளை கெட்ட வார்த்தை பேச்சு படுக்க புட்டு தூக்கிட்டு போயிருவான். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க முடிக்காம காலைல வேணா விழுந்து போடுறோம். தயவு செய்து குடிக்காம வாங்க. நீங்க அதெல்லாம் சொல்லைமானுக்கு செய்யற கைமா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போலீஸ் ஈஸியா தூக்கிட்டு தயவு செய்து எங்க அண்ணன் இருப்பீங்க. தயவு செய்து குடிக்க மாட்டேங்க உத்தரவாதத்தை இங்க குடிங்க. இன்னைக்கு குடிச்சிட்டீங்க, நாளைக்கு குடிக்க மாட்டேங்க முடிவு எடுங்க.